என்ன என்னடா புசு புசுன்னு இருந்த? படம். ஆமா படம். வைதேகி காத்திருந்தாள். ஆமா வைதேகி காத்திருந்தாள் தான். வைதேகி காத்திருந்தால் போட்டி கேட்ட மாப்பிள கிடைக்கல, கிடைச்சா கொண்டு வரானா இது வரைக்கும் வரல, அதனால போட்டி வராது. போட்டி வராதா? அட அட பாவி, உன்னை நம்பி நான் அவகிட்ட வாக்கு கொடுத்து நீ பெரிய இவன் மாதிரி ரப்பர் வாய் வச்சுட்டு முடியும்னு சொன்னல. என்னடா நீயே என்ன வெண்ணிலா முன்னாடி தோக்கடிச்சுடா போடா. மாப்பிள டென்ஷன் ஆகாத, ஏதாவது சொல்லி வெண்ணிலாவை சமாளி. எது? வேணாம் வேணாம், நானே சமாளிக்கிறேன். ஓ இவன் இருக்கானே. தங்கச்சி உனக்கு என்ன படம் பார்க்கணும்? எனக்கு வைதேகி காத்திருந்தால் படம் பார்க்கணும். அதுதான் முதல்ல நான் முத்து மாமாவோட பார்த்தேன். அந்த படம் தான் பார்க்கணும். உனக்கு இந்த பெட்டர் மாஸ் லைட்டே தான் வேணுமா? ஆமாண்ணே, எனக்கு வைதேகி காத்திருந்தால் படம் தான் வேணும். கவுண்டர் கண்ணு கூட வச்சிருக்கிறவங்களுக்கு எல்லாம் பெட்டர் மாஸ் லைட் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. நம்மளால அப்படி சொல்ல முடியுமா? அப்படி சொன்னா இவன் நம்ம முதுகுல துணி துவைப்பான். ஐயோ என்ன பண்றது இப்போ, அந்த படம் கிடைக்கலையே. பொட்டி வந்துருச்சு. வெள்ளச்சாமி, அம்மனுக்கு விளக்கேத்தியாச்சு, மணி அடிப்பா. ருத்ரா குட்டி, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாத, பசங்க படத்தை பாரு. லுக் அங்க. இதை எழுது, சத்தியமா சொல்றேன். உன் பேரு வைதேகி எனக்கு தெரியாது, ஆனா என் வைதேகி பத்தி உனக்கு தெரியாதுமா? வைதேகி வைதேகி மாமா, வைதேகி வைதேகி. ஐயா வர வர இங்க யார் சின்ன குழந்தைனே தெரியல. ருத்ரா குட்டி, உன் டேமை க்ளோஸ் பண்றியா? சொன்னல அவங்களை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு. பேச மாதிரி வைதேகி ஸ்கிரீனை விட்டு இறங்கி வந்துட போறாங்க. பாட்டு போட்டாடே, பாட்டு போட்டாடே. ராசாவ ஒண்ணு காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. ராசாவ ஒண்ணு காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. ஸ்ரீராமனோட பூமாலை போட வைதேகி உள்ள வாடுது. உங்களுடைய நீங்களும் உங்க கல்யாணமும் என்னடா சொன்ன? உன்ன ஏனுங்க, மலை மேல நிக்கிறது நம்ம வைதேகி மாதிரி இல்ல? ஆமா, இவ ஏன் மட்ட மத்தியானத்துல வெயில்ல நிக்கிறா? செம்ம சீன் இல்ல? கொடுங்கப்ப. ஆமா, என்ன பிள்ளை உன்னை பத்தி ஊரெல்லாம் ஒரே பேச்சா இருக்குது? எப்ப பார்த்தாலும் வெயில்ல நிக்கிறியா? எதுக்கு பிள்ளை விவரம் இல்லாம வெயில்ல நிக்கிற? மாமா உள்ள இல்லையா? இல்ல சொல்லு. ஒண்ணு இல்ல அத்தை, என்னை விட மாமா நேரம் கம்மி இல்ல, அதனாலதான் நானும் அவர் மாதிரியே ஆகணும்னு வெயில்ல நிக்கிறேன். முத்து மாமா, எனக்கு படத்திலேயே ரொம்ப பிடிச்ச சீனே இதுதான் முத்து மாமா. இத மறுபடியும் டிவில போட்டா மட்டும்தான் பார்க்க முடியும். தங்கச்சி, இப்ப என்ன, உனக்கு மறுபடியும் இந்த சீனை பார்க்கணும் அவ்வளவுதானே? வேற ஒண்ணும் இல்ல, வந்துட்டு போறது எங்க அண்ணன் தான். அவர் பொண்ணை இவனுக்கு கொடுக்க போறாங்களாம். கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்னு கேட்டு போறாங்க. அதுக்கு இந்த மாப்பிள்ளை என்ன சொன்னாரு?
அதுக்கு இந்த மாப்பிள்ளை என்ன சொல்லுவாரு? அந்த பொண்ணோட அழகு என்ன, அறிவு என்ன, அந்தஸ்து என்ன? ஆமா, அந்த பொண்ணோட அழக பார்த்ததுக்கு அப்புறம் தான் தாஜ்மஹாலை ஏன் கட்டினான்னு தெரிஞ்சது. ஆமா, நான் கட்டிக்க போற பொண்ணு அவதான். அவ போட்டோவை பாத்தியா? இவளேதான் அவ, அவளேதான் இவ. இங்கே பார், அவளை நல்லா பார். இங்கே பார், நான் தாலி கட்ட போற பொண்ணு நீயும் பார். என் உடல் பொருள் ஆவி அத்தனை இவதான். இவளுக்கு தான் நான் தாலி கட்ட போறேன். இனிமே இவதான் என் பொண்டாட்டி. அவ போட்டோவை பார், நல்லா பாரு. அம்மா, கடைவீதிக்கு போலாமா? ஐயோ, எதுக்கு விஜயகாந்துக்கு இந்த வேலை? அண்ணே படனே. போட்டோவை நீ ஒரு தடவை பாரு. அம்மா, நாம அவளுக்காக தான் நகை வாங்கிக்கிட்டு இருக்கோம். நாம சொன்னதெல்லாம் நிஜம் நினைச்சுக்கிட்டு வைதேகி இன்னைக்கு தான் வாழ்க்கையில முதல் முறை ஏமாற போறா. வெண்ணிலா, ஏய், என்னது இது? இல்ல முத்து மாமா, நான் அழல. வைதேகி, இன்னையோட உன் பிரச்சனை எல்லாம் முடிய போகுது. உன்னை கட்டிக்க போறவன் உனக்காக தாலி, நகை, பட்டு சேலை எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். அவன் கையாலே நீ வாங்கிக்க. வைதேகி, என்னாச்சு உனக்கு? நீங்க சொன்னது உண்மை நினைச்சு விஷத்தை குடிச்சிட்ட. அம்மா, வைத்தியக்காரி அவசரப்பட்டேன். அம்மா, அப்பா, இன்னைக்கு ரொம்ப ஜாலியா இருந்துச்சுலப்பா. ஜாலியா இருந்ததுக்கும் இப்படி ஒரு அனுபவம் உனக்கு கிடைச்சதுக்கு காரணமா இருந்தது உன்னோட வெண்ணிலா சித்தி தான். நீ அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். வெண்ணிலா சித்தி, ரொம்ப தேங்க்ஸ். தர கட்டி படம் பார்த்தது சூப்பரா இருந்துச்சு. இனிமே அடிக்கடி இந்த மாதிரி படம் பார்க்கலாம். போடலாம் போடலாம். ஆனா எப்ப போட்டாலும் எனக்கு வைதேகி காத்திருந்தால் படம் தான் போடணும். என்னது, மறுபடியுமா? ஆமா குட்டி, உங்க வெண்ணிலா சித்திக்கு எப்பவும் பெட்டர் மாஸ் லைட்டே தான் வேணும். சரி வாங்க போலாம். தங்கச்சி, இப்ப எதுக்கு தீஞ்சு போன அரைச்சட்டியை பார்த்த மாதிரி மூஞ்சி உம்முன்னு வச்சிருக்க? அதான் நீ ஆசைப்பட்ட மாதிரி வைதேகி காத்திருந்தால் படம் பார்த்துட்டீல? சந்தோஷத்துல சிரிக்க வேண்டியது தானே? சரி, அது உனக்கு இப்ப சந்தோஷம் தானம்மா? ஏன்னு இன்னைக்கு காலையில இருந்து பாத்தியம்மா, முத்தர்ஸ் உனக்காக உருகி உருகி எவ்வளவு வேலை பண்ணிருக்கான்னு. நீ கேட்ட கேள்விக்கெல்லாம் அவன் தப்பா பதில் சொல்லிட்டான்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப துடிச்சு போயிட்டான். அதனாலதான் உன்னை ஊர் முழுக்க சைக்கிளை கூட்டிட்டு போனா, உப்பு மூட்டை தூக்குடா, இப்போ தெருல திரகட்டி வைதேகி காத்திருந்தால் படத்தை போட்டு கட்டியிருக்கான். தங்கச்சி, இனிமே உன்னை கையில பிடிக்க முடியாது. இந்த வீட்டுல உன் ஆட்சிதான். நாளையில இருந்து திருவிழா தொடங்க போகுது. காப்பு கட்டுறதுல இருந்து திருவிழா முடியற வரைக்கும் மரியாதை உனக்கு தான். இந்த ஊருக்கே ராணி நீதான். அதுக்கு இந்த அண்ணாமலை அண்ணன் கேரண்டி. யாரடி நீ மோகினி இப்பொழுது இலவசமாக காணுங்கள் Zee5 இல்.